நோட்டு போவாதுண்ணே. சரி ஓகே போயிட்டோம். ஓகே பாய் பாய். கிளம்பிட்டானே செய்யா. லுங்கி லுங்கி கரோ லுங்கி கரோ. திரிவேந்தர் குட் மார்னிங் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு. ஓகே நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நண்பா. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:59 ஆகுது. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஊருக்கு போகிறான். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் இங்கே இருக்காப்புல. அவர் வந்து ஒரு வாட்ச் கொடுக்குறனாப்புல, அதை வாங்கிட்டு போகணும். நம்ம சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனை வந்து ஏர்போர்ட் வர விட போகணும். அதுதான் வாங்க போயிட்டு இருக்கணும். ஐயோ லெஃப்டா ரைட்டடா ரொம்ப இங்கே வந்ததில்லை நண்பா, அதான் கன்ஃபியூஷன் ஆகுது. வாங்க அந்த அண்ணன்ட்ட போயிட்டு வாட்ச் வாங்கிட்டு வண்டிக்கு போயிட்டு பெட்ரோல் போடணும்பா. வண்டிக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5 தினாருக்கு பெட்ரோலு அடிப்போம். காலையிலே நம்ம ஓனர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 தினாரு காசு வாங்கிட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 தினாரு கை காசை போட்டு பெட்ரோல் போட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பையனை கொண்டு அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டேன். நேற்று வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. என் கை காசை போட்டு 1 தினார் போட்டு அழைச்சிட்டு வந்தேன். பை கம்சா தினார் ஜெய். ஓகே, இப்போ பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு முதல்ல சாப்பிடணும்பா. பசிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பாடு விதவிதமாக வீட்டில் இருக்குது. வாங்க இன்றைக்கி போயிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வாங்கிட்டு குப்பூசு வழக்கம் போல் நமக்கு முட்டை வந்திருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்னன்னு தெரில நண்பா, நல்லாயிருக்கு, நல்லா கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது நேற்று நைட்டு வந்தது. அப்புறம் வந்து நேற்று நம்ம ஓனரோட அந்த ஃப்ரெண்டுலாம் நம்ம வீட்டுக்கு வந்து பார்ட்டிக்கு வந்தாங்க. அது நமக்கு நேற்று மேடம் நைட்டு கொடுத்தது. ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எல்லாம் நம்ம கொடுத்தது. இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நேற்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நண்பா. இப்போ அப்படியே இதை சாப்பிட்டுட்டு இது அப்படியே தொட்டு இதில் சாப்பிட வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது நண்பா. அப்படியே கொஞ்சம் லைட்டாக முட்டையும் இப்படி வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான் பார்த்துங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு. இதை மட்டும் இப்படி சாப்பிட்டுட்டு அதை மறுபடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதான். அது சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நான் பொண்ணோட ஸ்கூலுக்கு தான் நண்பா போகிறேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம சின்ன கார் ஒயிட்டு காரை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது போதும் உன்னை ஏர்போர்ட்டு கூட என்ன நண்பா. மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஆகிட்டு. என்ன நடக்குது அது நான் பேசிக்கிறேன். என்ன பயப்படுறாங்க இந்த வீடியோ பார்த்து? என்ன ஆச்சு क्या भाई? हाँ अच्छा बात करो ना. अच्छा अच्छा कैसे यार मुल्क जाएगा ना ही बता बोल के ना क्या ए எடுத்து ஜிகா. ஐயோ பேச விட மாட்டாங்க நண்பா. என்னாச்சு? यार मैं मुल्क जाएगा बेबी हाँ क्या बनता? डांस ओ गॉड मेरा मुश्किल है ये. अच्छा करो मेरा डांस करो. तुम डांस करो. डांस करो ना. करो डांस करो ना. क्या मुश्किल है करो ना. ஓகே நம்ம இப்போ உனக்கு வந்து எத்தனை மணிக்கு ஃப்ளைட்னு பார்த்தீங்கன்னா 9:40க்கு கல்ஃப் ஏரு. ஆமாம் டேரெக்டு பஹ்ரைன் விட்டு சென்னை. நம்ம ஊருக்கு நாளைக்கு வந்து 4:40க்கு கீழே போயிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம் சென்னைக்கு போயிடுவான். ஓகே இதுதான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி எப்படி இருப்பான் கிருசமாக இருந்த நாய் இப்போ ஊருக்கு போகிறதுக்கு இங்கே பாருங்க. ஊருக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிருசா இருந்த நாய் இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு நிற்கிது ஊருக்கு போகிறேன்ட்டு. ஒன்றும் என்னடா பண்ணுறது? ऊपर का नहीं मान சுமார் போட்டோ எடுத்துறோம். அவன் அவன் வீடியோ எடுத்தால இதெல்லாம் போட்டு இதே மாதிரி தான் ஊருக்கு ஒருத்தன் கிளம்பிட்டானே செய்யா. லுங்கி லுங்கி கரோ லுங்கி கரோ அது மாலடு லுங்கி கரோ ना லைட் दा साला ஜனதி பாஸ்போர்ட் டிக்கெட் எடுத்துட்டியாடா? இது யார் போன் இது? எதுக்குடா बच्चे बच्चे बॉक्स में पड़ा छोटे को मुझे दियो. हाँ இப்போ எடுத்து அந்த ஜாமான் எடுத்து வச்சுட்டீங்களா? ஏன்டா ஜட்டி எடுத்துட்டு போகாம இங்கே போட்டு போற? அது யாரு போடுவா? அங்கே இருக்கு சட்டிலாம் எடுத்துட்டு போடா. ஏன்டா போட்டு போறாங்க? காசு கொடுத்தா அவனை சட்டிடா. இதுதான் நண்பா வெளிநாட்டுலேருந்து ஊருக்கு போகிறேன். தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பான். வெளில காட்டிக்க மாட்டான்.
தம்பி நான் போட்டா நீச்சல் கமாயிடா ஏடியோ எல்லாம் எடுத்துக்கல டிக்கெட் போட்டோம் அங்கே பாருங்க இந்த படியில் தூக்கிட்டு போகணுமாப்பா போட்டோம் போடா வேகமா அப்படியே 2 பேரும் போயிட்டு எங்கேயும் செத்துருங்க ஓப்பன் பண்ணிட்டேன் பாரு போட்டான் ஏய் நீ போறியா இங்கே என்ன கீழே விழுது பாரு ஏர்போர்ட்ஸ் இங்கே பாரு இந்த தேக்கோ एयरफोन देखो நண்பா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த பாருங்க வண்டியை பார்க் பண்ணியாச்சாங்க தலைவனை இப்போ ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே விட வேண்டியதான் ஏன் இங்கே போகிற லிஃப்ட்டில் பார்ப்போம் போடா உள்ளுக்குள்ளே போடா இருந்தது இப்போ அடுத்தது லிஃப்ட் அந்த இருக்குடா அதில் போய்க்க வேண்டியதான்டா லிஃப்ட்டு நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இப்போ வந்து நம்ம நம்பர் 1க்கு போகணும் ஏர்போர்ட்டை பாருங்க நண்பா பஹ்ரைன் ஏர்போர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸிட் ஆகி வர்றது நண்பா வெளியூர்லேருந்து ஆட்கள் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது இப்போ நம்ம மேலே போகணும் ஓகே நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டை முடிச்சு அங்கே பாருங்க லிஃப்ட்டில் ஏறி வந்தாச்சு இப்போ தலைவன் வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் போயிட்டுடா போயிட்டு போ நிற்கிறேன் போடா பாத்ரூம் போலியா போயிட்டோ ஓகே நம்ம பாத்ரூம் போயிட்டு வரட்டும் ஓகே நண்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளைட் நம்பரை பார்ப்போம் போர்டிங் ஓப்பன் ஆகிட்டான்ட்டு GF78 கல்ஃபேர் எங்கடா இருக்குது கல்ஃபேர் எங்கே காணும் GF78 நம்பர் தேடு GF78 ஓப்பன் ஆகிட்டான் பாரு 78 GF78 ஓப்பன்டா சென்னை ஓப்பன் ஓகே போ வா நான் தள்ளிட்டேன் நோடு நீ போ இப்படி முன்னாடி போ ஃபோட்டோ எடுக்கண்டா அதான்டா நினச்சேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டெல்லாம் பார்த்துட்டு தலைவனுக்கு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போர்டிங் போட செல்கிறோம் நண்பா வாடா டே தலைவன் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான் இவனுக்கு போர்டிங் எங்கே போடுறாங்க போர்டிங் அங்கே இருக்கு பேருக்கு ஐயோ அங்கே பாருங்க எவ்வளோ கூட்டத்தை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை சரி போ அந்த பக்கம் தான் இருக்கும் போ ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து இதில் வந்து போர்டிங் போட்டுருவான் நண்பா போர்டிங் போட்டு எப்படியும் வந்து நம்மக்கிட்ட வெளில நின்று பேசிவிட்டு அப்படியே உள்ளே போய்டுவான் அதுக்கப்புறம் தலைவனை நம்மளால் பார்க்க முடியாது பேசவும் முடியாது அப்புறம் ஊருக்கு போயிட்டு அவன் இறங்க வேண்டியதான் ஏர் இண்டியா இது ஏர் அரேபியா கல்ஃபேர் அந்த லாஸ்ட்டில் இருந்துருக்கு பூந்து போடா உள்ள சும்மா போட்டோம் கல்ஃபேர் அந்த இருக்கு பாருங்க அதான் கூட்டமாக எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் நம்ம கல்ஃபேர் இருக்கும் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல தான் கூட்டம் இருக்குது அங்கே தான் கல்ஃபேரும் இருக்குது ஓகேன்பா அவன் போயிட்டுப்பா போர்டிங் போட போகிறான் நம்ம அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயே நிற்கும் அவன் போர்டிங் போய்ட்டு திரும்பி இப்படி தான் வருவான் வருங்க ஓகே கல்ஃபேர் ஆமாம் நண்பா ரைட்டு ஓகே 5 4 3 2 1 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்ஃபேர் தான் போட்டிருக்கு எங்கே தலைவன் உள்ளுக்குள்ளே போயிட்டானே எதுவுமே சொல்லலை அவன் மட்டும் உள்ளுக்குள்ளே போகிறான் சரி போயிட்டு வரட்டும் டாய்லெட் இங்கேயே இருக்குது போர்டிங் போடுற இடத்துக்கிட்டே தலைவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு வரான் ஓகேன்னு பார்த்தீங்கன்னா போர்டிங் போட அப்படியே நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கான் தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதான் போர்டிங் போயிட்டு அவனுக்கு போயிட்டு இந்த பேக்கெலாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும் என்னதான் இவ்வளோ நாள் இருந்தாலும் உள்ளூருக்கு போகிறேன்ட்டு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும் நண்பா பட் ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கும் இந்த போர்டிங் போடும்போது மட்டும் எல்லாருக்குமே பார்த்துங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போர்டிங்க்கு போயிட்டான் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டான் டிக்கெட்டை கொடுத்துட்டான் தலைவன் அவ்வளோதான் இது முடிஞ்சிட்டுனா உள்ளே போண்டிதான் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவன் போயிட்டு போர்டிங் போட்டுட்டு வந்துட்டான் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு பிரிய போகிறான் எல்லார்ட்டும் போயிட்டு சொல்கிறா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவனை 10 ரூபா பார்த்துங்க இங்கே தான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஊரில் யாரும் கம்மியாக தான் இருப்பீங்க இங்கே நான் பார்க்குறேன் பார்த்துங்க கொஞ்சம் அறக்குறை சின்ன பையன் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துங்க நீங்களும் நல்லபடியாக இருங்க விட்டு போவாதுண்ணே
சரி ஓகே போய்ட்டோம். ஓகே பாய் பாய். ஓகே ஓகே நம்ம முடிஞ்சிட்டவன் அவன் உள்ளே போகிறான். நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போகல, மேடம் வந்து வேறு வேலை விட்டுருக்காங்க, போகிற வழியில் அதை பார்ப்போம். ஓகே போய்ட்டோம். சரியா என்ன நம்ம அடிச்சுட்டு விடுமா? ஜாமானும் கொடுத்துட்டாதுண்ணா. அது எங்கன்னா அது அடுத்த சம்பளம் போட்டு வாங்கிட்டு போய்க்கலாம். சரி வாப்பா. சரி வா. போர்டிங் போட்டாச்சு. ஜாமான் எடுத்துகிட்டு போட்டேன். எனக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகி போக வேண்டியதான். யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஜாலியாக இருக்கலாம். ஊரில் போய் ஜாலியாக இருக்க முடியாது. என்ஜாய்மெண்ட் இங்கே தான். என் ஊரில் வேலை அதிகமாக கொடுப்பாங்களா? இங்கே வேலை ஓப்பி அடிக்கலாம். ஊரில் ஓப்பி அடிக்க கூட டைம் பார்த்தது. பார்த்தீங்களா என்ன ஒன்று என்ன பண்ணுறது? என்ன லைட்லாம் பின்னாடி ஒன்றும் தெரியல. சரி போய்ட்டோம் சொல்லிட்டோம். வெளில போடணும். வைஃபை கனெக்ட் பண்ணி பாரு. அண்ணனுக்கு பேஷண்ட் நான் வீட்டுக்கு வந்து அவன்கிட்ட நெட்டு கிடையாதுன்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தியா? இல்லை உள்ளே தான் கட் ஆகும். பாரு உள்ளே போயிட்டு கனெக்ட் பண்ணியா? இங்கே ஏர்போர்ட் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பாரு. அப்புறமா ஆன்லைனில் தான் இருப்பா. ஃபோன் ஒய்ஃபை உனக்கு இங்கே கண்டு தான் இருக்குது. நெட் ஆஃபில் இருக்கா? இரு பார்க்குறேன். இப்போ யாராருக்கு என்னென்ன பேசி அனுப்பணுமோ எல்லாம் பேசி அனுப்பிட்டு இருக்காங்க. உள்ளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே லைட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா பவராக இருக்குது. உன் லவருக்கு பேசி அனுப்பி விட்டியா? அடுத்தவன் அண்ணனுக்கு பேசி அனுப்பி விட்டான். அடுத்தவன் அவன் லவ்வருக்கு. பாரு நாளைக்கு வரும் நாளைக்கு போகும். போய் ஆய் போடனால போய் விட்டோம். நண்பா வரான் பார்த்தீங்களா? அவ்வளோதான். அது உள்ளே போயிட்டானா திரும்பி அவனால் வெளில வர முடியாது. அவ்வளோதான். அங்கே பாருங்க, அந்த அதை உள்ளுக்குள்ளே தாண்டிட்டானா முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் இன்க்ரீஷன் தான். இப்போ போர்டிங் போட்டாச்சு. அது உள்ளுக்குள்ளே போயிட்டானா இன்க்ரீஷன் தாண்டி முடிஞ்சிட்டு. அதுதான் பாஸ்போர்ட்டை அந்த இது கொடுப்பாங்க போர்டிங். அவ்வளோதான் நண்பா. ஓகே, மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது போகிறான்ட்டு. ஓகேன்பா. சரி நல்லபடியாக ஊருக்கு போனால் நமக்கு சந்தோஷம். சரி ஓகே வாங்க போவோம். ஃபைனல் டிக்கெட் ஓகே ஃபினிஷ். ஓகேன்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து இங்கேயே வந்து பணம் கட்டியாச்சு. இப்போ நம்ம லிஃப்ட்டை பிடிச்சி 1வது ஃப்ளோரில் வந்து கார் போட்டிருக்கோம். அதை போய் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:25 சரட்டுன்னு வந்துட்டாங்க. டிராஃபிக்கே இல்லை. இதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு தினார் 4 ரூபா என் காசை போட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மேடத்துக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன். வெளில வரேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் இன்க்ரீஷன் வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு உட்காந்துருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ளைட் ஏறி 9:40 போக வேண்டியதான். சாப்பாடெல்லாம் நம்ம எதுவும் வாங்கி கொடுக்கல. ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட்டு கல்ஃபேரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் கல்ஃபேரில். அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. கிச்சனில் போய்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வாங்கிட்டு வந்த குப்பூஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ கிரேவி. இது பேர் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏன் இப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி வந்திருக்கு. நல்லா இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம ஊரில் அந்த இதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவுலாம் போட்டால் இன்னும் மொறுன்னு இருக்கும். இது வந்து சும்மா சவுக்குன்னு இருக்கு. ஆனால் நல்லாயிருக்கு. இது தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டைமு காலிஃப்ளவர் ஃப்ரைவே. இது வந்து எப்படி வந்துச்சு, வீட்டில் தான் செஞ்சாங்க. ஆனால் இது எதனால் வந்துச்சுன்னு நான் சொல்லலாம். ஆனால் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இது வேறு ப்ராசஸ் நண்பா. அது வந்து சொல்லக்கூடாது. அதனால் அது வேறு மாதிரி போய்டும். அதனால் இது வந்து சொல்லலை, வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா மேடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு வாங்கியாச்சு. 1 தினார் 5 ரூபா அனுப்பி விட்டாங்க. நமக்கு 1 தினார் 4 ரூபா பில் ஆச்சு. 1 ரூபானி லாபம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்படியே சாப்பிட்டுட்டு கச்சராலாம் எடுத்துகிட்டு வெளில போட்டு படுத்து தூங்க வேண்டியதான். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு. அவனுக்கு இப்போ தான் ஃபோன் அடித்தேன். இன்னும் உள்ளுக்குள்ளே தான் உட்காந்துருக்கானா. அப்படியே உட்காரட்டும் போட்டோம். ஓகே நண்பா. அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறேன். அடுத்த வேலையை சந்திக்கலாம். டாட்டா பை பை. சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ.